நமது இந்தியாவில் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன? ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மன்னன், அந்த பகுதியில் ஆண்ட மன்னன் அவன் கட்டிய கோயிலாகத்தான் இருக்கும். இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக ஒரு கோயில் எழும்பி இருக்கிறது என்றால் இந்த கோயில் என்பதை சொல்லுவதற்கு மறந்துவிட்டேன். பாண்டிய மன்னர்கள் மீனாட்சி கோயிலை கட்டினார்கள். பாண்டிய பரம்பரைகள் ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் மீனாட்சி கோயிலை வணங்கி வந்தது. அதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும், பாண்டிய தேசத்திலும், சேர நாட்டிலும், சோழ நாட்டிலே ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான். பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான். உலகம் முழுக்க அது பிரசித்தி பெற்றது. ஆனால் இந்தியாவிற்கு ஒரு மன்னன் ஒரு கோயிலை கட்டினான், ஒரு நாட்டிலே, ஒரு சிறிய நாட்டிலே. இது இவரை என்னவென்று சொல்லுவது? இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக இந்த உலகத்திற்கே ஸ்ரீ ராமபிரானுக்காக, ராமபிரான் பிறந்த இடத்திலேயே கட்டி இருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சிறிய ஒவ்வொரு மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார் என்பதை தான் மறந்துவிட்டேன். பொதுவா நம்ம எல்லாரும் பலவிதமான பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போல. ஆனா இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்குக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ராமாயணம் காலத்துல ராமரே 14 வருட வனவாசத்துல இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்களாம். இந்த கிழங்குக்கு பின்னாடி அவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் இருக்கான். அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ராமர் 14 வருடங்கள் வனவாசத்துல இருக்கும் போது இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ராமர், அன்னை சீதை, லக்ஷ்மணன் இவங்க எல்லாருமே வனவாசத்துல இருந்த போது இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால இருக்கு பல பெயர்கள் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இத பூமி சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க பல இடங்கள்ல ராம் பழம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆயுர்வேத நன்மைகள் மறைஞ்சிருக்கிற இந்த கிழங்கோட பயன்கள் என்னன்னா, இந்த கிழங்குல கால்சியம், இரும்பு, வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கான். இது தவிர இந்த கிழங்க சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சளி, இருமல் இந்த சமயங்கள்ல கூட இந்த கிழங்க சாப்பிடலாமா. கூடவே எடையை குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு அவ்வளோ யூஸ் ஆகுது. பொதுவா நம்ம இந்த கிழங்கு சாப்பிட்ருப்போம், டேஸ்டா இருக்கும். ரொம்ப இதை பார்க்க முடியாது. இருந்தாலுமே எந்த இடங்கள்ல நம்ம சாப்பிட்டாலும் இதோடைய சுவை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். கூடவே பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கிழங்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. இந்த கிழங்கு சாப்பிடுறதால இரும்பு சத்து குறைபாடு கூட நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் நிறைந்த இந்த கிழங்க 14 வருட வனவாசத்துல ராமர் சாப்பிட்டாங்க அப்படின்றது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குதுல. சோ இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்